உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் இந்த காலையில தெரிவித்துக் கொள்கிறோம். आप सभी को हम यीशु मसीह के नाम से हम प्रेम से आपको बधाई देते हैं। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? कितने लोग आमीन कहते हो? ஹalleluya. हालेलुया। நம்முடைய தேவன் நல்லவர். हमारे परमेश्वर भला है। இந்த காலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு முறை நான் வருவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். हम परमेश्वर के बच्चे परमेश्वर के सम्मुख में फिर दोबारा आने के लिए परमेश्वर ने हमें एक मौका வாரத்திலும் दिया। நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவன் எனக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். और इस हफ्ते में भी परमेश्वर का वचन आपसे बांटने के लिए परमेश्वर ने हमें मुझे एक मौका दिया, उसके लिए मैं परमेश्वर का स्तुति करता हूँ। ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। அன்பின் நேச பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, आपको धन्यवाद देकर हम आपका स्तुति करते हैं। நீர் எத்தனை நல்லவர். आप कितने भला परमेश्वर हो। ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் இது நாள் வரைக்கும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வந்தீங்களே, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर आज तक आपने हमें इतने प्यार से अपनी आंखों की पुतली की तरह संभाल के रखा, उसके लिए हम धन्यवाद देते हैं। காலையில எங்கள் அருமையான தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். परमेश्वर इस सुबह के समय पर आपको स्मरण करके आपका महिमा करते हैं, आपको सम्मान करते हैं और आपको स्तुति करते हैं। காலையிலே எங்களை ஆசீர்வதிங்க. परमेश्वर इस सुबह के समय पर हमें எங்களோடு आशीष நீங்க दीजिए, பேசுங்க. हमारे साथ आप बात எங்களுடைய कीजिए, பாடலை ஆவியானவர் அங்கீகரி. हमारे गीतों को आत्मा जी आप எங்களோடு स्वीकार கூட कीजिए। சேர்ந்து பாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க, ஆளுகை செய்யுங்க. हमारे साथ गीत गाने वाले हर एक बच्चों को पवित्र आत्मा जी आप भरिएगा और आप ही सब कुछ देखिए। எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். सभी महिमा परमेश्वर केवल आप ही को நல்ல देते हैं। நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन। நமக்கு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனர். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.
திருச்சபையே கிரியை செய்வாய், திரும்பிய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திரும்பிய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். Amen. போராடும் என் நெஞ்சமே போரிடும் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே. போராடும் என் நெஞ்சமே புகழிடும் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போனாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து
அமிழ்ந்து போனாயோ கரம் நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணையவரே கரம் நீட்டும் இயேசுவை பார் கரை சேர்க்கும் துணையவரே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு ஆனந்தம் பேரானந்தம் அருளாத சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் அருளாத சமூகத்திலே வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதே அனுதினமும் வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதல் அனுதினமும் அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ இயேசு உண்டு பதராதே மனமே நண்பன் கைவிட்டானோ நம்பினோர் எதிர்த்தனரோ நண்பன் கைவிட்டானோ நம்பினோர் எதிர்த்தனரோ கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திவிடு கைவிடா நம் தேவனின் கரம் பற்றி நடந்திவிடு ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போனாயோ அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போனாயோ
சேர்க்கும் துணையாவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையாவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லி. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. என் நெஞ்சமே புகழிடம் மறைந்தாயோ, இயேசு உண்டே பதராகே மனமே. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி हम सभी परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करेंगे। காலையில் கவலை, மனபாரம், துக்கம், வியாக்குலங்கள், ஏதோ ஒரு காரியங்களுக்காய் வடிக்கிற கண்ணீர் இந்த காலையில் காணப்படுகிறது. इस सुबह के समय पर दुख, व्याकुलता, मन का बोझ, बहुत सारी चिंता आपके मन को उभार ஆண்டவராகிய रहा है। கர்த்தர் அவைகள் எல்லாம் வச்சு உங்களை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆற்றி தேற்றுவார். परमेश्वर उन सभी से आपको छुटकारा देकर, आपको तसल्ली देकर आपको शांत करेंगे। நம்மை அழைத்த தேவன் உண்மை, हमें पुकारा परमेश्वर உங்களை सच्चे हैं। தெரிந்து கொண்ட தேவன் நீதி உள்ளவர். आपको चुने परमेश्वर वो न्याय के परमेश्वर அவர் हैं। கைவிடுகிற தேவன், वो कभी हमें नहीं छोड़ने वाले ஒரு போது परमेश्वर தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிறவர் அல்ல. हैं। वो कभी भी अपने बच्चों को नहीं छोड़ेंगे। கடந்ததை நினைத்து நினைத்து நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். पिछले दिनों को सोच के आप रोते हो। தேவனுடைய சித்தம் நீங்கள் அழுது கொண்டிருப்பதற்கல்ல. परमेश्वर का मकसद आप रोना नहीं உங்களுடைய है। கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவனை நான் பற்றியிருக்கிறேன். आपके दुखों को खुशियों के आंसू में बदलने के लिए परमेश्वर हमारे अच्छे हैं। அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. इस सुबह के समय पर उनके हाथों में आप अर्पण कीजिए। தேவனுடைய கரம் இந்த காலையில நீட்டப்பட்டு இருக்கிறது. और परमेश्वर का हाथ आज इस सुबह के समय पर उठाया அந்த हुआ है। கரத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். उसी हाथों के साथ अपने बच्चों को आशीर्वाद करना चाहते ஆண்டவரிடத்திலே हैं। நம்ம ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். परमेश्वर के साथ हम अपने आप को अर्पण करके நல்ல प्रार्थना பிதாவே, करेंगे। மீண்டும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. हमारे स्वर्गीय अच्छे पिता, दोबारा एक और बार आपका स्तुति करते हैं। இந்த காலையில உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை உயர்த்தும்படியாய் துதிக்கும்படியாய் உம்முடைய சத்திய வசனங்களை ஒரு முறை கூட பேசும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். आपके पवित्र नाम को उन्नति स्थान महिमा करने के लिए और स्तुति करने के लिए और आपके सच्चे वचनों को बांटने के लिए हमें एक अच्छा मौका मिला है, उसके लिए धन्यवाद இந்த देते हैं। காலையில எங்களோட பேசுங்க. इस सुबह के समय पर हमारे साथ आप बात कीजिए। விளங்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். आपके वचनों को हम समझ कर लेने के लिए परमेश्वर सहायता கேட்கிற உள்ளங்களோட ஆவியானவர் இடைப்படுங்க. सुनने वाले बच्चों के साथ आत्मा जी आप இந்த मिलिएगा। வார்த்தைகள் வெறுமையாக வராமல் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். और जो भी वचन आ रहे हैं वो सभी व्रत नहीं जाना चाहिए, जिसके लिए भेजा गया वो पूरा होना चाहिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, आमीन।
தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் भजन संगीता 78 42ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். भजन संगीता 78 और 42 वचन को हम पढ़ेंगे. 42 42ஆம் வசனம். 42 वचन हम सभी पढ़ेंगे. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். उन्होंने न तो उसका भुजबल स्मरण किया न वो दिन जब उसने उनको द्रोही के वश से छुड़ाया. இந்த வசனத்தை சுருக்கமாய் சொல்கிறேன். அவருடைய கரத்தை நினையாமல் போனார்கள். और ये वचन को मैं एक शब्द में कहूंगा तो एक वाक्य में कहूंगा तो उनका भुजबल को उन्होंने स्मरण नहीं किया. கரத்தை அவர்கள் நினைக்காமல் போனார்கள். उन्होंने उसका भुजबल को स्मरण नहीं किया. எத்தனையோ காரியங்கள் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. कितने सारे कार्यों के बारे में वो याद करते எத்தனையோ हैं. காரியங்களை ஞாபகப்படுத்துகிறோம். हम भी कितने सारे कार्यों को स्मरण யாரோ करते ஒருவர் हैं. பேசின இன்றைக்கோ பேசினது இன்றைக்கு நாம் மனதிலே ஞாபகமாக வைத்திருக்கிறோம். कोई किसी ने कभी बात किया लेकिन आज उसके बारे में भी हम सोचते रहते யாரிடத்திலே हैं. ஏதோ ஒரு கொடுத்ததை இன்றைக்கு நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். कभी ना कभी हमने किसी को दिया होगा पैसा तो वो भी आज भी हम उसे याद करते நமக்கு हैं. அதெல்லாம் மறப்பது கிடையாது. वो सब हम नहीं भूल पाते. ஆனால் எதை மறக்க வேண்டுமோ எதை நினைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது. लेकिन जो हमें भूलना है और जो हमें याद करना है वही हमारे जीवन में नहीं होता இஸ்ரவேல் है. ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை நினைத்தார்கள். इस्राएलियों ने बहुत सारे कार्यों को याद किया. ஆண்டவருடைய சமூகத்திலே அமிதமாய் ஸ்தோத்திரம் நினைப்பதற்கு தேவன் எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். स्मरण करने के लिए कितने सारे कार्यों को परमेश्वर ने उन्हें दिया. இப்பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தருடைய கரத்தை நினையாமல் போனார்கள். लेकिन आज वो लोग परमेश्वर के हाथ को स्मरण नहीं किया. தேவனுடைய கரத்தை நினையாமல் போனார்கள். आज वो लोग जो है परमेश्वर के स्मरण के उन्होंने याद नहीं स्मरण हाथ को स्मरण नहीं அந்த किया. கரம் அவர்களை மீட்டெடுத்ததை அவர்கள் நினைக்கவில்லை. उन्होंने ये नहीं सोचा कि वही हाथ जो है वो उन्हें छुड़ाया. 136ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். 136 भजन संगीता 12 में आप पढ़ के देखिएगा. बलवंत हाथ और बढ़ाई हुई भुजा से निकाला गया उन्हें उस मिस्र देश से. இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தை அவர் நீட்டினார். इस्राएल लोगों को परमेश्वर ने अपने बलवंत हाथ से उन्हें தம்முடைய बाहर பலத்த निकाला. கரத்தினாலே அங்கே எகிப்து தேசத்தின் மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் அபிதமாய் ஸ்தோத்திரம் அவர்களை ஆச்சரியப்படுத்தினார். उनके बलवंत हाथ से उस मिस्र ने दो लोगों के बीच में वहां पर उन्हें आश्चर्यचकित அவர்களுடைய ஆண்டவருடைய கரங்களை காணும் பொழுது மந்திரவாதிகள் நடுங்கினார்கள். परमेश्वर का हाथ वहां पर ऊंचा देखकर मांत्रिक लोग तांत्रिक लोग सभी डरने लगे. அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. वो सभी उन बलवंत हाथ के वजह से वो नहीं खड़े रह இது पाए. தேவனுடைய கரம் என்று சொன்னார்கள். उन्होंने कहा कि वो परमेश्वर का बलवंत இது हाथ है. எங்களால் முடியாது என்று சொன்னார். इससे हम कुछ नहीं कर இது सकते हैं. ஆண்டவராய் கர்த்தராலே மாத்திரம் முடியும் என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள். उन्होंने कहा सिर्फ वो परमेश्वर यहोवा से ही साध्य है करके वो कहे. அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்தை இஸ்ரவேல் மக்கள் மறந்து போனார்கள், நினையாமல் போனார்கள். वैसे परमेश्वर का बलवंत हाथ को इस्राएलियों ने भूल गए, स्मरण नहीं किया. அவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது? इसलिए उनके जीवन में क्या संभव हुआ? 78ஆம் சங்கீத 9ஆம் வசனத்திலே அவர்கள் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். 78 भजन संगीता 9वां वचन में इसके वजह से उन्होंने अपना पीठ दिखाया. எல்லாம் அவர்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிறது. उनके पास सभी तलवारें सभी कुछ है. யுத்தம் வந்தது. युद्ध आ गया था. அந்த யுத்த நேரத்தில் அவர்கள் முதுகை காட்டி ஸ்தோத்திரம் பிரஜாதிகளுக்கு முன்பாக ஓட ஆரம்பித்தார்கள். उस युद्ध के समय पे उन्होंने अपना पीठ दिखाया और अन्य जाति लोगों के आगे वो डरकर भागने लगे. கர்த்தர் அவர்களை கைவிட்டார். क्योंकि परमेश्वर ने उन्हें छोड़ दिया. தேவனுடைய கரத்தை அவர்கள் நினைக்காமல் போனபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை கைவிட்டார்.
परमेश्वर के हाथ के बारे में उन्होंने स्मरण नहीं किया, इसीलिए परमेश्वर ने யுத்தத்திலே उन्हें தோல்வி அடைந்தார்கள். और वो युद्ध में हार गए. அவ்விதமாய் ஸ்தோத்திரம், சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கி தலை குனிந்து நின்றார்கள். और शत्रुओं के बीच में वो बहुत शर्मनाक होकर वो लज्जित हो गए. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय, தேவனுடைய கரத்தை இந்த காலையில நினைத்து பாருங்க. परमेश्वर के भुजबल हाथ को इस समय पर आप स्मरण करके देखिए. பரிசுத்தவான்கள் தேவனுடைய கரத்திலே விழுந்தார்கள். पवित्र लोग परमेश्वर के हाथ में गिर गए. அந்த கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தது. वही हाथ उन्हें छूकर आशीर्वाद அந்த दिया. தேவனுடைய கரம் அவர்களை தூக்கி எடுத்தது. वही हाथ उन्हें उठाया. தேவ கரம் இந்த காலையில நாம் நினைக்கும்படியாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். परमेश्वर के हाथ को स्मरण करने के लिए आज मैं यहाँ पर आपको याद दिलाने आया हूँ. தேவனுடைய கரத்தை இஸ்ரவேல் மக்கள் மறந்தது போல, நினையாமல் போனது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அப்படி இருக்க வேண்டாம். परमेश्वर के हाथ को जैसे इस्राएलियों भूल गए, वैसे आप और मैं परमेश्वर के बच्चे नहीं भूलना चाहिए. தேவனுடைய கரத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்கிற ஒரு 4 ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட இந்த காலையில வைத்து நான் கடந்து செல்ல நினைக்கிறேன். परमेश्वर के हाथ के 4 आशीर्वाद को हम पाने के लिए आज आपके सामने रख के मैं தேவனுடைய வசனங்களை நாம் அமிதமாய் ஸ்தோத்திரம் சரியான நிலைமையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த வசனங்களை தியானிப்போம், நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். परमेश्वर के वचनों को हम अच्छी तरीके से बैठकर उसे ध्यान करना है. परमेश्वर हमारे साथ बात करेंगे. யோவான் 10ஆம் அதிகாரம் योना का पुस्तक 10वां अध्याय 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 28 वचन हम ले लेंगे. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. और कोई उन्हें मेरे हाथ से छीन न लेगा. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. कोई भी उन्हें मेरे हाथ से छीन न இந்த लेगा. 10ஆம் அதிகாரம் யோவான் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய மேய்ப்பனாக தேவனுடைய பிள்ளைகளாகி அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய மக்கள் ஆடுகளாக சித்தரித்து தேவனுடைய மனுஷனாயிருக்கிற யோவான் இதை எழுதுகிறார். यहाँ पर परमेश्वर का दास योना जो है, परमेश्वर यहाँ पर अपने लिए एक चरवाहा जैसा और परमेश्वर के बच्चे उनके लिए उनके बेड़ों के तरह यहाँ पर उनके लिए लिखा गया. ஆண்டவர் சொல்றார், परमेश्वर यहाँ कहते हैं ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. कोई भी उन्हें मेरे हाथ से छीन न लेंगे. 95ஆம் சங்கீதம் भजन संगीता 95 7ஆம் வசனத்திலே 7वां वचन में நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. हम उसकी चरहाई की प्रजा और उसके हाथ की बेड़े हैं. அவருடைய கைக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். हम उनके हाथ के अंदर आप परमेश्वर के बच्चे आप और मैं होना चाहिए. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய கைக்குள்ளான ஒரு ஆடுகள். परमेश्वर भाई कहते हैं कि आप मेरे लिए मेरे हाथ के अंदर என் बेड़े கையிலே हैं. இருப்பாய் என்றால் ஒருவனும் எந்த பலவீனங்களும் எந்த சத்துருவும் யாரும் உன்னை பிரித்து விட முடியாது, பறித்து விட முடியாது. अगर आप मेरे हाथ के अंदर होंगे तो कोई दुश्मन या कोई भी बीमारी कुछ भी तुम्हें मुझसे छीनेगा नहीं. இது எதை காண்பிக்கிறது? ये क्या दिखाता है? தேவனுடைய கரத்திலே நமக்கு உண்டாகக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ये हमें ये दिखाता, आत्मा जी ये बताना चाहते हैं कि परमेश्वर के हाथ के अंदर हम जब रहेंगे उनका जिस तरह वो हमें बचाते हैं उसके बारे में தேவனுடைய बताते हैं. கரத்திலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. परमेश्वर के हाथों के अंदर एक बचावट है, ஓ, बचाना है. நம்மை சத்துரு அமிதமாய் ஸ்தோத்திரம் எந்த விதமான மந்திர சக்திகள் எந்த விதமான பிசாசின் காரியங்கள் அந்தகாரங்கள் உடனே வந்து அபகரித்து அப்படி பிரித்து கொண்டு போயிட முடியாது. कोई भी शैतान या कोई भी दुश्मन आके कोई भी कार्यों के वजह से हमें उनसे नहीं ऐसे अलग नहीं कर सकेगा. நம்முடைய தகப்பன் உடைய கரத்திலே நீங்கள் நானும் இருக்கும் பொழுது ஒருவர் ஒன்று எதுவும் செய்து விட முடியாது. हमारे परमेश्वर के हाथ में जब आप और मैं रहेंगे तो चाहे कोई भी कुछ नहीं कर पाएगा. எத்தனை பேர் எழும்பினார்கள்?
कितने लोग उठे होंगे। இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை, இந்த நீதியின் மார்க்கத்தை, இந்த இயேசுவின் மார்க்கத்தை அழிப்பதற்கு எத்தனை பேர் எழும்பினார்கள்? ये यीशु के धर्म को, ये मसीहा के धर्म को नष्ट करने के लिए कितने लोग उठे थे। எல்லாரும் அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்கள். लेकिन वो सभी लोग लज्जित हो गए। ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையை தன்னுடைய கரத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டார். क्योंकि परमेश्वर यीशु अपने 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 लोगों को, उद्धार किए हुए लोगों को उन्होंने अपने हाथों में रखा। பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. और चाहे कोई भी शैतान का कार्य कुछ नहीं कर सकता நரகத்தினுடைய है, வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. या फिर नरक का कोई भी सामर्थ कुछ नहीं कर ஏன் सकता। காரணம் என்ன என்றால் அவருடைய கரத்துக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சபையை, தம்முடைய மக்களை வைத்திருக்கிறார். क्यों? कारण क्या है? क्योंकि अपने हाथों में परमेश्वर ने अपने कलीसिया को, परमेश्वर के कलीसिया को अपने हाथों में रखा। ஏதாயிலும் நடந்து விடுமோ? क्या हो जाएगा? क्या ஏதாயிலும் சம்பவித்து விடுமோ? क्या कुछ संभव हो जाएगा? ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, ऐसा उन्होंने कह दिया, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி இருக்குதே, मेडिकल रिपोर्ट में ऐसा सब आ गया है, விதமாய் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, ऐसा डॉक्टर ने ऐसे कह दिया। அநேகரிடத்துல விசாரித்தேன், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், கடைசியில் அது முற்றி விடும். बहुत लोगों के पास मैंने पूछा, ऐसा ही रहेगा और आखिरी में बहुत सब अंत हो जाएगा। வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பலவீனம் அடைந்திருக்கலாம். ऐसे अनेक सारे वाक्यों को सुनकर आप कमजोर हो गए இந்த होंगे। காலையில ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று உங்களோட கூட நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்றார், அவைகளை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. आज आप परमेश्वर के सम्मुख से मैं खड़े होके आज परमेश्वर आपसे कहते हैं कि कोई भी तुम्हें मेरे हाथ से नहीं छीनेंगे। சவுலுக்கு, தாவீதுக்கு ஒரு சவுல் இருந்தான். दाऊद के लिए एक साउल था। அவன் ஒரு ஜென்ம விரோதியாய் மரணம் வரைக்கும், சவுலுடைய மரணம் வரைக்கும் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார். साउल के मृत्यु तक वो दाऊद को एक जन्म, एक अंत, उसके दुश्मन जैसा उससे पीछे ही होता। அங்க இருக்கிற கிராமத்தார் சொல்வார்கள், சவுல் ராஜாவிடத்திலே, ராஜாவே தாவீது இங்கேதான் இருக்கிறார். वहाँ के शहर गांव के लोग कहते थे साउल राजा के पास, राजा जाओ जाके दाऊद उधर ही है। உடனே சவுல் ராஜா சொல்வான், அவனை விட்டு விடாதீங்க, அவனை பிடித்திருங்க, நானும் படைகளோடு கூட வருகிறேன். வருவார். और तुरंत साउल राजा कहता था, उसे छोड़ो मत, उसे पकड़ के रखो और मैं अपने सैनिकों के साथ आ जाता हूँ। தாவீதை தேடும்படியாய் சவுல் எத்தனை நாட்கள் போராடி அவன் தோற்று போனான். दाऊद को ढूंढने के लिए साउल कितने दिनों तक बहुत श्रम किया और वो थक गया। 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் पहला सामुएल 23वां अध्याय 14 வசனத்திலே 23वां अध्याय 14 वचन में, அவன் அனுதினமும் அவனை தேடின போதிலும் அவனை காணவே முடியவில்லை. उसे हर रोज ढूंढा गया लेकिन वो नहीं पाया। ஒவ்வொரு நாளும் தேடுவார். हर एक दिन साउल दाऊद இன்றைக்கு को தாவீதுக்கு ஒரு கடைசி நாள் முடிவு கட்டிட்டேன். आज दाऊद का आखिरी दिन मैंने अंत இன்றைக்கோடு கூட அவனுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படிதான் இருந்தான். आज से उसका दिन खत्म होने वाला है, उसका जीवन खत्म பைபிள் होने என்ன वाला है। சொல்லுகிறது? लेकिन शास्त्र क्या कहता है? ஒரு நாளும் அவனை தேடினால் கண்டுபிடிக்க முடியல. दिन प्रतिदिन उसे ढूंढता रहा लेकिन वो नहीं उसे ஏன் पकड़ கண்டுபிடிக்க पाया। முடியல? क्यों नहीं पकड़ पाया? அவன் அவிதமா ஆண்டவராய் கர்த்தர் அவனை எடுத்துக்கிட்டாரா? क्यों? क्या परमेश्वर यहोवा ने उसे उठा लिया क्या? இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் போது அவிதமாய் பூமிக்கு கீழாக எதையோ அண்டர் கிரவுண்ட்ல ஸ்தோத்திரம் இடங்களை அமைத்து, குகைகளை அமைத்து, ஸ்தோத்திர குழிகளை உருவாக்கி அங்க ஒளிஞ்சுக்கிட்டானா? या फिर क्या पृथ्वी के अंदर, जमीन के अंदर एक गुफा बनाकर वहां पर छुप कर बैठ गया है क्या? இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறான். नहीं, जहाँ पर है वहीं पर है, அதே இடத்துல தான் இருக்கிறான். वही स्थान पर है। ஆனா அவன் தேடினாலும் கர்த்தர் அவருடைய கண்களுக்கு தாவீதை கண்டுபிடிக்க முடியாமல் மறைத்து விட்டார். लेकिन चाहे वो कितने भी ढूंढे लेकिन परमेश्वर ने उसे ऐसे छुपा के रखा कि वो नहीं தாவீதை தேடின சவுல் தான் மடித்தானே ஒழிய தாவீது மடியவில்லை.
दाऊद को ढूंढने वाला साउल ही मृत्यु हो गया, साउल का मृत्यु हो गया, लेकिन दाऊद சவுலுடைய नहीं கையிலே விரோதியுடைய கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை ஒப்புக்கொடுக்கவில்லை. और साउल को परमेश्वर, साउल के हाथ में परमेश्वर यहोवा ने दाऊद को नहीं दिया, ஒரு நாள் ஒப்புக்கொடுக்கவில்லை. कभी नहीं पढ़ने पाया. பைபிள் சொல்லுகிறது அனுதினமும் அவனை தேடியும் கண்டுகொள்ள முடியவில்லை. शास्त्र कहता है दिन प्रतिदिन उसे ढूंढता रहा, लेकिन वो नहीं, उसे पकड़ में नहीं ஆண்டவர் आया. சொன்ன அந்த நல்ல வார்த்தை யோவான் 10:28 சொன்னது போல அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. और जैसे परमेश्वर यहाँ पर योना 10:28 में कहते कि कोई भी मेरे हाथ से उसे नहीं छुड़ा தாவீதை पाएगा. தன்னுடைய கரத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டார். पर दाऊद को अपने हाथों में पकड़ இந்த कर காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். इस सुबह के समय पर आप सुनने वाले बच्चों को, आपको और मेरे को परमेश्वर अपने हाथों में रखे करके आप विश्वास कीजिए. ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். कभी भी परमेश्वर अपने बच्चों को नहीं எப்படி छोड़ेंगे. தாவீதுக்கு ஒரு சவுல் இருந்தது போல எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆகாப் இருந்தார். जैसे दाऊद के लिए एक साउल था, उसी तरह एलिया भविष्यद्वक्ता के लिए एक आहाब था. யோவான் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே ராஜா முன்பாக நின்று கொண்டு என் வாயின் வார்த்தையின்படி 3 வருஷம் 6 மாதம் சமரியாவிலே மழையும் பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். परमेश्वर ने कहा कि पहला राजा 17 अध्याय में देखेंगे तो उन्होंने कहा कि मेरे वादा के अनुसार 6 महीना 3 साल 6 महीना तक बारिश अकाल नहीं, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது என்று சொல்லிட்டு போயிட்டான். 3 साल 6 महीना वहां पर बारिश नहीं होगा करके कहा. அவ்வளவுதான், தேசம் எல்லாம் பஞ்சமாயிருச்சு. पूरे देश भर अकाल हो गया. மிருகங்களுக்கு புல்லு கூட கிடையாது. प्राणियों को कोई घास भी नहीं मिला खाने. எங்கும் தண்ணி கிடையாது. वहां पर पानी भी नहीं था. அவிதமாய் ஒருவருக்கொருவர் அடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாபெரும் பஞ்சம் அந்த தேசத்தில் ஏற்பட்டது. एक दूसरे को मारकर खाने वाला एक बड़ा सा काल वहां पर आ गया था. அப்பொழுது ஆகாப் ராஜா எலியாவை தேடினார். तब आहाब राजा एलिया को वहां पर இந்த பஞ்சத்துக்கு காரணம் எலியா தீர்க்கதரிசி. उस अकाल का कारण है एलिया भविष्य. இவன் எங்க இருந்தாலும் இவனை இடத்துல கொண்டு வர வேண்டும், இவனை வெட்டி இவனை கொலை செய்ய வேண்டும், இவனை அழித்து விட வேண்டும். वो जहाँ कहीं भी रहेगा तो मेरे पास लेकर आना है, उसे मार डालकर उसे नष्ट कर देना है. ஒரு நாள் ஒபதியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து நிற்கிறார். एक दिन ओबदिया नामक एक मनुष्य के सामने एलिया भविष्यद्वक्ता वहां पर खड़ा होता है. அவன் ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன், ராஜாவோடு கூட இருக்கிறவன். वो उस महल का पूछताछ करने वाला एक व्यक्ति था. அவனிடத்திலே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறான், எலியா தீர்க்கதரிசி நான் வந்திருக்கிறேன், நீ போய் ராஜாவுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னான். वो जाके एलिया भविष्यद्वक्ता के पास कहता है कि मैं वहां पर आया हूँ, आप जाके राजा के पास बोलो. அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறான். तब वो एक बात कहता है. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், पहला राजाओं का पुस्तक 18वां अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में, உம்மை தேடும்படி என் ஆண்டவன் அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை. और तुम्हें न ढूंढे वैसे मेरे परमेश्वर यहोवा के जीवन की शपथ कोई ऐसी जाति व राज्य नहीं है. உம்மை தேடாத எலியா தீர்க்கதரிசியே, உம்மை தேடாத ஜாதி இல்லை, உம்மை தேடாத ராஜ்யம் இல்லை, உம்மை தேடாத பட்டணமோ கிராமமோ ஒன்னும் இல்லை, எல்லாம் சல்லட போட்டு அலசி தேடிட்டான். तुम्हें न ढूंढने वाला ऐसा कोई जाति या कोई राज्य, कोई गांव शहर नहीं है, सब कुछ उसने ढूंढ लिया है. தேடி 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 वो सब कुछ ढूंढ लिया. அவரிடத்திலே சத்தியம் வாங்கி கொள்வான். இல்லையா, ஆமையா இல்லையா, எங்க தேசத்துல இருந்தா அங்க எங்க போனான்னு தெரியல, சத்தியம் வாங்கி கொண்டு
நான் சொல்வது உண்மைங்கிற வார்த்தையை வாங்கி கொண்டு அவன் அடுத்த கிராமத்துக்கு போனான். वो उससे शपथ लेता था और कहता था अच्छा ढूंढा कि नहीं, वो मिला नहीं करके, और जाकर दूसरे गांव में जाकर ढूंढने அந்த लगा। அளவுக்கு தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஆகாப் ராஜா தேடாத இடம் கிடையாது. ऐसे इतने दिनों तक उसे ढूंढते हुए भी वो नहीं मिल पाया था। भविष्यद्वक्ता एलिया, தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? क्यों भविष्यद्वक्ता एलिया को आहाब राजा नहीं யோவான் 10:28 விசுவாசியுங்கள், அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. योना 10:28 के अनुसार विश्वास कीजिए, कोई भी मेरे हाथ से उसे न छीन என் पाएगा, கைக்குள்ளாக அவர்களை நான் வைத்துக் கொண்டேன். क्योंकि मैंने उनको अपने हाथों के अंदर எத்தனை रखा। ஆகாப் வரட்டும், எத்தனை யேசபேல் வரட்டும், எத்தனை சவுல் வரட்டும், என் கையிலிருந்து ஒருவனும் என் பிள்ளைகளை பறித்துக் கொள்ள முடியாது. चाहे कितने आहाब आए, चाहे कितने जेजबेल आए, चाहे कितने साउल आए, मेरे हाथ से कोई भी उसे छीन नहीं இதை सकता। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय இவர்கள் लोग, எல்லாரும் தங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேடினார்கள் அழித்து விடும்படியா. ये सभी लोग परमेश्वर के बच्चों को ढूंढने लगे, அவர்களால் அது मारने के लिए, முடியவில்லையே. लेकिन वो नहीं उसे ढूंढ ஒரு पाए। வியாதி உங்களை என்ன செய்யும்? एक बीमारी तुम्हें क्या ஒரு कर लेगा, பலவீனம் உங்களை என்ன செய்யும்? एक कमजोरी तुम्हें क्या कर ஓ, लेगा, சோர்வு உங்களை என்ன செய்யும்? एक निराशपन तुम्हें क्या ஓ, कर लेगा। தேவ கரத்துக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்க. परमेश्वर के हाथों में आप अपने आप को தேவனுடைய अर्पण कीजिए। கரத்துக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். जब आप परमेश्वर के हाथों के अंदर आ जाते हो, आपको परमेश्वर अपने आंखों की पुतली के तरह தாவீதுக்கு संभाल ஒரு के रखता है। சவுல் இருந்தது போல எலியாவுக்கு ஒரு ஆகாப் இருந்தான், எரேமியாவுக்கு ஒரு சிதேக்கியா இருந்தான். और जैसे दाऊद का एक साउल था, एलिया का एक आहाब था, उसी तरह एरेमिया का एक सिद्धक था। சிதேக்கியா என்று சொல்லக்கூடிய ராஜா இருந்தான். सिदकिय्याह नामक एक राजा उनको था। அவனை நினைத்தால் எரேமியா தீர்க்கதரிசிக்கு பயம்தான் வரும். उसे अगर याद किया तो एरेमिया भविष्यद्वक्ता को डर बैठ जाता இவனுக்கு था। எலியாவுக்கு சாப்பாடு எரேமியாவுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, அப்பம் ரொட்டி கொடுக்க கூடாது. एरेमिया को खाना नहीं देना था। யோனத்தான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வீட்டில் கொண்டு போய் இவனை அடைத்து வையுங்கள், அந்த யோனத்தான் இவனை அடித்து நொறுக்கட்டும். योनातान नामक एक मनुष्य के घर पे, व्यक्ति के घर पे उसे जाके उसके घर में जाके बांध कर रख दो, उसे वो मारने दो। அப்படி அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் நிறைய சிறைச்சாலைகளை வீடுகள் தோறும் வைத்திருந்தார். ऐसे कई सारे बंदी गृहों को हर एक घर में उसने रखा இந்த था। தேவனுடைய பிள்ளைகளாகிய எரேமியாவை போன்ற பரிசுத்தவான்களை ஆங்காங்கு அடித்து அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு நேரம். ऐसे बहुत सारे परमेश्वर के दास एरेमिया के जैसे अनेक सारे पवित्र लोगों को उस समय पर वो मार रहा था। ஒரு முறை எரேமியாவையும் அவருடைய சிநேகிதனாகிய பாருக் என்கிறவனையும் இந்த சிதேக்கியா சல்லடை போட்டு தேடினான். एक दिन एरेमिया और उनके दोस्त पारुक नामक वो उन दोनों को ये सिदकिय्याह राजा ढूंढ रहा था। பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், एरेमिया भविष्यद्वक्ता का पुस्तक 36वां अध्याय, பைபிள் சொல்லுகிறது, அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனி. शास्त्र कहता है, मैं वो वचन पढ़ता हूँ, ध्यान दीजिए। 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே 36वां अध्याय 26वां वचन में, கர்த்தர் அவர்களை மறைத்தார். परमेश्वर ने उन्हें छिपा के रखा। கர்த்தர் அவர்களை மறைத்தார். यहोवा ने उनको छिपा के रखा। சிதேக்கியா தேடிக் கொண்டிருக்கிறான். सिदकिय्याह सराया ढूंढ रहा இந்த है। எரேமியா எனக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். ये एरेमिया जो है मेरे विरुद्ध भविष्यद्वक्ता இவனை भविष्यवाणी कर रहा எரேமியாவை है। அழித்து விட வேண்டும். इसे और एरेमिया को मार डालना है। ஆனால் பைபிள் சொல்லுகிறது, लेकिन शास्त्र कहता है, அவர்களை மறைத்தார். यहोवा ने उनको छिपा के रखा। சிதேக்கியாவுடைய கண்களுக்கு தென்பட முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை மறைத்தார். सरिया के आंखों में वो न मिल पाए, वैसे परमेश्वर ने उन्हें छिपा के रखा। நமக்கு பாதுகாப்பு அவருடைய கரத்தில் இருக்கிறது. हमारा सुरक्षा हमारा बचावट परमेश्वर के हाथों எரேமியாவே में है। நேரடியாய் போய் சிதேக்கியாவிடத்துல போனால் ஒழிய இந்த எரேமியாவை எத்தனை சிதேக்கியா வந்தால் கண்டுகொள்ள முடியாது.
ये यिर्मयाह खुद ही अगर सिरिया के हाथ में जा पहुंचे तो ही, वरना वो कभी भी ढूंढ नहीं पाएगा उसे। ஆகையால் 94 சங்கீத 4 வசனத்திலே அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். इसलिए 91 भजन संगीता 4 वचन में वो अपने पांतों के तले हमें அவர் संभाल தம்முடைய के சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டையின் கீழ் உனக்கு அடைக்கலம் இருக்கும். उनके परमेश्वर के पंखों के नीचे आपको सुरक्षित रखें। அதே சங்கீத 10 வசனத்திலே ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. वही भजन संगीता 10वां वचन में, इसलिए कोई विपत्ति तेरे डेरे में या फिर कोई हानि तुझे नहीं पहुंचेगा, तेरा निकट नहीं आएगा। மனுஷன் மாத்திரமல்ல, कि ना केवल मनुष्य ही, சத்துரு அல்ல, சத்துரு மாத்திரமல்ல, शैतान केवल नहीं, எந்த வியாதி பலவீனம் உங்களை மேற்கொள்ளாது. कोई बीमारी कोई कमजोरी आपके और நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளே இருப்பீர்கள் என்றால், अगर आप परमेश्वर के हाथों में रहे, தேவன் உங்களை தன்னுடைய கரத்துக்குள்ளாக மூடி உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். परमेश्वर अपने हाथों के अंदर आपको हाथों के तले आपको सुरक्षित रखेंगे, आपको आशीर्वाद करेंगे। ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய கரத்தில் உங்களை மூடுகிறார்? क्यों परमेश्वर यहोवा अपने हाथों में आपको बचा के रखते हैं, बंद करके रखते ஒன்று, हैं? அது ஒரு ஆண்டவருடைய பாதுகாப்பு. पहली बात तो वो परमेश्वर का वो एक बचावट है। இரண்டாவது, அவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். और दूसरी बात, उनके द्वारा परमेश्वर का नाम का महिमा होना है। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ऐसाया भविष्यद्वक्ता का पुस्तक 51वां अध्याय 16 वचन हम सभी ले लेंगे। பைபிள் வசனம் இப்படி சொல்கிறது, यहाँ पर शास्त्र ऐसा कहता है, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன். तुझे अपने हाथों की आड़ में छिपा रखा हूँ। என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன். मैं तुझे अपने हाथों की आड़ में छिपा रखा हूँ। ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். परमेश्वर यहोवा कहते हैं कि मैं तुझे अपने हाथों की आड़ में छिपा रखा हूँ। எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. कितना अच्छा एक वचन है। என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். तो मेरे हाथों के आड़ में तुझे छुपा के रखा என் हूँ। கரத்துக்குள்ளாக நீ இருக்கிறபடியினால் जब तू मेरे हाथ के अंदर है, உன்னை நான் மறைக்கிறேன். मैं तुझे छिपा के रखा हूँ। ஏன் உன்னை மறைக்கிறேன்? क्यों मैं तुझे छिपा के रखा हूँ? ஏசாயா 49 அதிகாரம் ऐसाया 39वां अध्याय 1 வசனத்தை 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். दूसरा वचन मैं पढ़ता हूँ। தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து अपने हाथ की आड़ में मुझे छिपा रखा என்னை துலக்கமான அம்பாக்கி और मुझे एक चौकी तलवार के என்னை समान बनाया தமது அம்பார தூணினாலே மூடி வைத்தார். और मुझको चमकीला तीर बनाकर அவர் अपने என்னை तर्कश में நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். और मुझको चमकीला तीर बनाकर अपने तरकश में गुप्त रखा और मुझे से कहा, तू मेरा दास इस्राएल है, मैं तुझ में महिमा இங்க करूंगा। ரெண்டு தடவை சொல்லுகிறார், தம்முடைய கரத்தின் நிழலினால் நான் மறைத்தேன். यहाँ पर 2 बार कहते हैं कि अपने हाथ की आड़ से मैं तुझे छुपा के रखा हूँ தம்முடைய அம்பர துணியினாலே உன்னை நான் மூடி வைத்தேன். और अपने चमकीला तीर बनाकर अपने तरकश में गुप्त रखा। ஏன் அவ்விதமாக உன்னை நான் மறைக்க வேண்டும், மூடி வைக்க வேண்டும்? क्यों मैं तुझे छुपाकर और गुप्त रखना है? நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும். ताकि मैं तुझ में अपनी महिमा प्रकट करूंगा। Praise the Lord. हालेलुया। எவ்வளவு நல்ல தேவன். कितने अच्छा परमेश्वर। தேவன் நம்மை மறைப்பது ஒரு பக்கம் ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது என்ன என்றால், அதன் மூலமாய் தேவனாம் மகிமைப்பட வேண்டும். एक दिशा पर परमेश्वर हमें संभाल कर छिपा के रखते हैं, लेकिन उसका कारण क्या है? ताकि हम अपने द्वारा उनका नाम का महिमा प्रकट அந்த हो। பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். उस समस्याओं के बीच में भी परमेश्वर का नाम का महिमा प्रकट होना चाहिए। 2 நாளாகமம் दूसरा इतिहास का पुस्तक 20 அதிகாரம் 20वां अध्याय 6 வசனத்திலே 6 वचन में உம்முடைய இந்த
20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 20वां अध्याय 11 वचन में எங்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடும்படியாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். उन्होंने हमें इस देश से निकाल देने के लिए आए हैं. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த வசனங்களை கவனியுங்கள். इस वचन को मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 20वां अध्याय 11ஆம் வசனத்திலே 11 वचन में தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். वही लोग तेरे दिए हुए अधिकार के देश में से जिसका अधिकार तूने हमें दिया है वहां से निकाल कर देने के लिए பிரச்சனை வந்து விட்டது. यहाँ पर उन्हें एक परेशानी आ गई. இந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற யோசபாத் தேவனிடத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் சொல்லுகிறான். इस परेशानियों के बीच में परमेश्वर का दास योसबात जो है परमेश्वर के सम्मुख में ये कार्यों को कहता है. 12ஆம் வசனத்திலே நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. 12 वचन में वो कहते हैं कि हम खड़े होना हमें हमारे पास ताकत नहीं है. தேசத்தை அபகரிப்பதற்கு வந்து விட்டார்கள். वो हमारे देश को अधिकार करने के लिए आए हैं. முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. उनके सामने हमें खड़े होने के लिए ताकत அவர்களோடு नहीं கூட है. எதிர்க்க எங்களுக்கு போராயுதங்கள் இல்லை. उन्हें युद्ध करने के लिए हमारे पास अच्छा एक तलवार नहीं है. நீர் என்ன செய்கிறீர்கள் எங்களுக்கு தெரியாது. परमेश्वर आप हमारे लिए क्या करेंगे हमें नहीं पता. கர்த்தர் பேசினார். परमेश्वर ने उनसे बात किया. பயப்படாதே. डरना मत. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். तेरे लिए मैं युद्ध करूंगा. இந்த சம்பவத்தின் மூலம் நான் மகிமைப்படுவேன். और इसी संभव के द्वारा मेरा नाम का महिमा होगा. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். परमेश्वर ने उनके बीच अद्भुत कार्य किया. போராயுதங்கள் இல்லை. उनके पास பலன் இல்லை. और उनके पास हथियार नहीं थे, बल नहीं था. போர் வீரர்கள் இல்லை. और काफी सारे सैनिक नहीं थे. ஆனால் நிற்கக்கூடிய இடத்திலே நின்று கொண்டு அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அற்புதங்கள் நடந்தது. தேவ நாமம் மகிமைப்பட்டது. लेकिन जहाँ पर खड़े थे वहाँ खड़े होकर परमेश्वर का नाम का गीत गाया. परमेश्वर का नाम का महिमा हुआ, अद्भुत कार्य हुआ और उनका नाम का महिमा प्रकट हुआ. உன்னில் நான் மகிமைப்படுவேன். तुझ में मेरा नाम का महिमा நான் प्रकट உனக்கு होगा. செய்கிற அற்புதமான காரியங்களின் மூலமாய் என் நாமம் உன் மத்தியில் மகிமைப்படும். मैं तुझे करने वाले अद्भुत कार्यों के वजह से मेरा नाम तेरे உன் வியாதியை உன்னை விட்டு நான் எடுத்து போடும் பொழுது என் நாமம் உன்னிலே மகிமைப்படும். तेरा बीमारी में जब तुझसे दूर करूंगा मेरा नाम का महिमा वहां पर प्रकट होगा. பிரச்சனைகளை நான் மாற்றும் பொழுது என் நாமம் உன்னிலே மகிமைப்படும். और तेरे समस्याओं को मैं जब दूर करूंगा मेरा नाम तुझसे प्रकट होगा. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பாரு. परमेश्वर के नाम की ओर देख. தேவன் பாதுகாக்கிறார். தம்முடைய கரத்துக்குள்ளாக மறைத்து பாதுகாக்கிறார். ஏன் மறைத்து பாதுகாக்கிறார்? நம் மூலமாய் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். परमेश्वर हमें बचा कर रखे हैं, सब अपने हाथों में छिपा कर हमें संभाल के रखे. क्यों संभाल के रखे? ताकि हमारे द्वारा उनका नाम का महिमा का प्रकट हो. கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். परमेश्वर आपको ध्यान देते हैं. நேரமாகிறது. और मैं जल्दी से समाप्त करना चाहता हूँ. தேவனுடைய வசனத்துக்கு நான் சொல்கிறேன். और आगे मैं बढ़ता हूँ. அவருடைய கரத்துக்குள்ளாக நம்மை குறித்து தேவன் பிளான் பண்ணி இருக்கிறார். हम उनके हाथों के अंदर परमेश्वर हमारे बारे में एक मकसद रखे हैं. நமக்கு என்ன நடக்கும்? हमें क्या होने वाला है? எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில இருப்போம்? कितने समय तक हम इस पृथ्वी में रहेंगे? நமக்கு வந்திருக்கிற பலவீனங்கள் நம்மை கொண்டு போயிருமா? हमें आया हुआ ये बीमारी क्या हमें निकाल देगा? கொரோனா போன்றதான இந்த வியாதிகள் எல்லாம் நம்மை மேற்கொண்டு விடுமா? ये कोरोना जैसा महामारी जो है वो हमें मार डालेगा क्या? எவ்வளவு நாட்கள் நாம் இருப்போம்? कितने समय तक हम रहेंगे? கர்த்தர் தம்முடைய கைகளிலே நம்மை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். परमेश्वर अपने हाथों में अपने
बारे में एक मकसद, एक योजना रखा है। அதைத்தான் 40 ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே பைபிள் 16ஆம் வசனத்திலே என் உள்ளம் கைகளிலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். वही यशायाह भविष्यद्वक्ता 39:16 में हम पढ़ते हैं कि अब तेरे चित्र हथेलियों पर खोदकर बनाया हूँ। என் கைகளிலே உன்னை குறித்து நான் சேதிக்கு வைத்திருக்கிறேன். मैंने तेरा चित्र हथेलियों पर खोदकर बनाया हूँ। பிள்ளைகளை குறித்து என் கைகளிலே சேதிக்கு வைத்திருக்கிறேன். तेरे बच्चों के बारे में, उनके भविष्य के बारे में मैंने हथेली पर चित्र करके रखा है। என் கைகளிலே நான் வரைந்து சேதிக்கு வைத்திருக்கிறேன். मेरे प्रिय लोग, तेरे चित्रों को मेरे हथेलियों पर खोदकर बनाया हूँ। நம்மை குறித்த ஒரு திட்டம் நம்முடைய பெற்றோருடைய கையில அல்ல, நம்ம கையில அல்ல, தேவ கையில இருக்கிறது. हमारे बारे में एक योजना पर में हमारे माता पिता के हाथों में नहीं, लेकिन हमारे परमेश्वर के हथेलियों में है। ஆகையால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 31ஆம் சங்கீதத்திலே இப்படி சொல்லுகிறார். वही भजन संगीता में दाऊद 31 अध्याय में ऐसे कहते हैं। 15 वचनத்திலே என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 15 वचन में कहते हैं कि मेरे दिन तेरे हाथों में है। என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. मेरे दिन तेरे हाथ में है। என்னை குறித்த பிளான் உம்முடைய கையில இருக்கிறது. मेरे बारे में एक योजना तेरे हाथ में है। ஓ, நம்முடைய தேவன் நம்மை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். परमेश्वर हमारे बारे में एक मकसद रखे हैं। हालेलुया, हालेलुया। நம்முடைய தேவனாகிய கர்த்தரை போல நல்லவர் உலகத்தில் யாருமே அல்ல. हमारे परमेश्वर जैसे एक अच्छे परमेश्वर इस जगत में नहीं है। ஓ, நம்முடைய தேவன் நம்மை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். परमेश्वर हमारे बारे में एक योजना रखे हैं। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मैं सुनने वाले मेरे प्रिय लोगों, இந்த காலையில इस सुबह के समय உங்களுடைய पर கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். उनके हाथों में अपने आप को अर्पण कीजिए। தேவன் நம்மை குறித்து எப்படி அவர் பிளான் வச்சிருக்கிறார்? हमारे बारे में परमेश्वर ने कैसा एक ஒரு मकसद रखा சம்பவத்தை है। நான் உங்களுக்கு சொல்லி விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 21:18 வசனம். யோனா 21:18 में हम एक संभव के बारे में पढ़ के आगे बढ़ते हैं। நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். मैं तुझसे सच सच कहता हूँ, जब तू जवान था तो अपनी कमर बांधकर जहाँ चाहता था वहाँ फिरता था, परंतु जब तू बूढ़ा होगा तो अपने हाथ लंबे करेगा और दूसरा तेरी कमर बांधकर जहाँ तू न चाहेगा वह तुझे ले जाएगा। அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடுதான் இந்த வசனமாகும். प्रेरित पतरस के बारे में, प्रेरित पतरस के बारे में उनके भविष्य के बारे में लिखा गया ये वचन है। அவனை குறித்து தேவன் தம்முடைய கைகளிலே ஒரு வரைபடம் மாதிரி வரைந்து வைத்ததை இப்பொழுது அவனுக்கு காண்பிக்கிறார். वो उनके बारे में परमेश्वर ने अपने हाथों में जैसे चित्र बनाया वो बता रहे हैं। இளவயதா இருக்கும் பொழுது உன்னை நீ அறை கட்டி கொண்டார். और वो कहते हैं कि तू जब जवान था तब वो तुझे कमर में बांध कर रखा இஷ்டமான இடத்துக்கு நீ போனாய், திரிந்தாய். और उससे तू अपने आप यहाँ वहाँ फिरता था। உன்னை யார் கேட்பதற்கு ஆள் இல்லை. तुझे पूछने वाला कोई नहीं था। ஆனால் நீ முதிர் வயதாகும் பொழுது, ஓல்ட் ஏஜ் ஆகும்போது, लेकिन जब तू बूढ़ा होगा உன் கைகளை நீ நீட்டுவாய். तू अपने हाथ को लंबा करेगा। வேறொருவன் உன்னுடைய ட்ரெஸ் மாட்டுவான். दूसरा कोई आकर तेरा वस्त्र बदलेगा। உனக்கு விருப்பமே இருக்காது. तू न चाहेगा, அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். लेकिन तुझे वो वहाँ लेके जाएगा। லாஸ்ட் ஸ்டேஜ் இப்படி தான் முடியும். वो तेरा आखिरी तेरा समय वैसा ही खत्म होगा। அவனுடைய எதிர்காலங்களை சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டான். परमेश्वर ने उसके भविष्य को बहुत शीघ्र ही बोलकर समाप्त कर दिया। பேதுருவே, இதுதான் உன்னுடைய லைஃப். पतरस, यही है तेरा जीवन। இப்படி தான் உனக்கு நடக்கும். ऐसा ही होने वाला है तेरे भविष्य में। இல்லாத இடத்துக்கு நீ போவ. तू जो न चाहता है वो ही वहाँ पर फिरेगा। உன்னுடைய அறையை கட்டுவான். और कोई और आकर तेरा कमर को बांधेंगे। முன்பாக இருந்த சுயாதீனம், அவிதமா இண்டிபெண்டன்ட் எல்லாம் உன்னை விட்டு மாறி போகும். और पहला जैसा
नहीं रहेगा, अब सब कुछ बदल जाएगा। அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்தார்கள். उसी तरह प्रेरित पतरस को वहां पर एक बंदी गृह में रखा गया। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலங்களை குறித்து தேவன் வரைபடமாய் வைத்திருக்கிறார். हमारे परमेश्वर के बच्चों को परमेश्वर ने अपने हाथों में एक चित्र जैसे बनाकर रखा है। பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். आपके बच्चों के बारे में परमेश्वर ने एक मकसद रखा है। அந்த பிளானில் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. उस मकसद, उस योजना से कोई भी उसे अलग नहीं कर सकता। தாவீது குறித்து தேவன் என்ன பிளான் வைத்திருந்தார்? दाऊद के बारे में परमेश्वर ने क्या मकसद रखा அவனுடைய था? வீட்டார் அவனை ஆடு மேய்க்கிறவனாகத்தான் வைத்தார். उसके घर वाले उसको एक भेड़ बकरियां चराने वाला ही இந்த बनाया। ஆடுகளை நீ மேய்ச்சா போதும். तो बस ये भेड़ों को चरवाना। தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவன் வீட்டுக்கு வரும் பொழுது அவனை அனுப்பிட்டாங்க. நீ உனக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது. इसलिए जब भविष्यद्वक्ता अब सामुएल उसके घर पे आया तो उसे भेज दिया गया, क्योंकि वहां पर तुझे कोई काम नहीं है। அவங்களுடைய அண்ணன்மார்களை அவன் பார்க்க போகும்போது அண்ணன்மார்கள் சொன்னார்கள், ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்த? और उसके भाइयों को जब वो देखने गया तो उसके भाइयों ने कहा, तू कहां पर तेरे भेड़ों को छोड़ के आया? ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லாதவன், நீ ஆடு மேய்க்கிறவன். तुझे तो भेड़ों को संभालने के लिए रखा, तू तो किसी का भी लायक नहीं है। ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு பிளான் வச்சிருந்தார். लेकिन परमेश्वर ने उसके लिए भी एक मकसद रखा। 89ஆம் சங்கீதம் 89 भजन संगीता 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள். 27 वचन को ले लीजिए। பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அவிதமாய் நீ சிறந்து விளங்குவாய். और इस पृथ्वी के सभी पहलौठों के आगे, राजाओं के आगे तुझे प्रधान ठहराऊंगा। நான் அதை வாசிக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 89 भजन संगीता 27 वचन को हम सभी ले लेंगे। நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். फिर मैं उसको अपना पहलौठा और पृथ्वी के राजाओं पर प्रधान ठहराऊंगा। பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்த ஒரு மனுஷனாய் நான் அவனை மாற்றுவேன். पृथ्वी के राजाओं पर प्रधान ठहराऊंगा। வீட்டால் ஆடு மேய்க்கிறது தான் வச்சிருந்தாங்க. उसके घर वाले उसे भेड़ बकरियां चराने के लिए ही रखा था। அதே அப்படியே மேய்ச்சிட்டே இருந்துரு, அது போதும் உனக்கு. बस वैसे ही चराते रहना, वही तेरा जीवन है। ஆனால் ஆண்டவருடைய பிளான் என்ன? लेकिन परमेश्वर का योजना क्या था? பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா பெரிய ஒரு மனுஷனாய் நான் உன்னை மாற்றுவேன். इस पृथ्वी के संसार के राजाओं से भी प्रधान मनुष्य में तुझे ठहराऊंगा। உன்னை போல ஒரு பெரிய ராஜா இந்த தேசத்தில் இருந்திருக்க முடியாது. तेरे जैसा एक बड़ा राजा इस देश में नहीं होगा। நான் உன்னை உயர்த்துவேன் தாவீதே. उतना मैं तुझे उन्नति स्थान दूंगा दाऊद। கர்த்தர் உயர்த்தினார். परमेश्वर ने उसे उन्नति स्थान दिया। ஏனென்றால் ஆண்டவருடைய பிளான் அது. क्योंकि वो परमेश्वर का मकसद था। அவருடைய தாய் தகப்பன் அதற்காக ஜெபிக்கவில்லை. उसके माता पिता उसके लिए नहीं प्रार्थना किए। தாவீது அதற்காக அவன் போராடவில்லை. या फिर दाऊद उसके लिए लड़ाई नहीं किया। தாவீதை குறித்து ஆண்டவருடைய ஒரு பிளான் அப்படி இருந்தது. लेकिन दाऊद के बारे में परमेश्वर का ऐसा एक मकसद था। 4 14ஆம் அதிகாரம் पहला इतिहास का पुस्तक 14वां अध्याय 17ஆம் வசனத்திலே 17 वचन में அப்படியே தாவீதினுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேல் வரப்பண்ணினார். तब दाऊद की कीर्ति सब देशों में फैल गई और यहोवा ने सब जातियों के मन में उसका भय कर दिया। யோசித்து பாருங்கள். सोच के देखिए, தாவீதினுடைய கீர்த்தி சகல தேசங்களில் பிரசித்தமானது. அவனுக்கு பயப்படுகிற பயத்தை சகல ஜாதிகளின் மேல் வரப்பண்ணினார். दाऊद की कीर्ति सब देशों में प्रसिद्ध हुआ और यहोवा के सब जातियों के मन में उसका डर आ गया। ஏன் ஆண்டவர் சொன்னார்? क्यों परमेश्वर ने कहा? பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் பார்க்கிலும் மிகப்பெரிய ஒரு மனுஷனாய் நான் அவனை மாற்றுவேன். इस पृथ्वी के राजाओं से भी सभी से भी प्रधान तुझे ठहराऊंगा। ஸ்தோத்திரம். மகா உயர்ந்தவனுமாக மாற்றுவேன். एक बड़ा एक प्रधान तुझे ठहराऊंगा। இவ்வளவு நல்ல தேவன். कितने अच्छे परमेश्वर हैं। உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறார்.
आपके बारे में, आपके बच्चों के बारे में परमेश्वर ने एक मकसद रखा है। அவருடைய கரங்களை உங்களை ஒப்புக்கொடுங்க. अपने उनके हाथों में अपने आप को अर्पण कीजिए। இரண்டாவது, दूसरी बात, ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति का पुस्तक 39ஆம் அதிகாரம் 39वां अध्याय 9ஆம் வசனத்திலே 9वां वचन में யோசேப்பின் ஆண்டவராய் கர்த்தர் யோசேப்புக்கு நிறைய சொப்பனங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார். परमेश्वर यहोवा यूसुफ को बहुत सारे स्वप्न देते आ रहे थे। அவன் நிறைய சொப்பனங்களை பார்ப்பான். वो कई सारा स्वप्न देखते आ रहा அவனுடைய था। வீட்டார் எல்லாரும் அவனை சொப்பனக்காரன் தான் சொல்லுவார்கள். उसके सारे घर वाले उसे एक स्वप्न देखने वाला அவன் कहते ஒரு थे। சொப்பனம் கண்டான். அவன் ஒரு சொப்பனம் கண்டு ஒரு 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தன் சகோதரர் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். और 37 भजन संगीत 37 उत्पत्ति में वो कहता है, उसके भाइयों को देखकर मैंने और एक स्वप्न देखा कि सारे चांद सूर्य चांद और सारे नक्षत्र वो मुझे सम्मान दे रहे हैं। இப்படி என்றால் நான் உன்னை வணங்குவோமோ? इसका मतलब हम भी तुझे क्या दंडवत करेंगे? ஓ, நான் உன்னை வணங்குவோமோ? इसका मतलब क्या हम भी तुझे दंडवत करेंगे? அன்றைக்கு ஏற்பட்ட அந்த பகைமை அவனை கொன்றுவிட வேண்டும். அவனை கடைசியாக 20 காசு கொடுத்துட்டாங்க. और उसी दिन उन्हें जो जलन आ गया, उसके वजह से वो उन्हें मार डालना चाह रहे थे, तभी उसे 20 सिक्के के लिए उसे भेज दिया गया। ஆண்டவருடைய பிளான் ஒன்று இருந்தது. लेकिन परमेश्वर का एक अलग सा मकसद उसके जीवन में था। எல்லாரும் அவனுக்கு முன்பாக விழுந்து வணங்குவார்கள். सभी लोग उसके सामने அவருடைய குடும்பத்தார் அவனுக்கு முன்பாய் வணங்குவார்கள். उसके परिवार के हर एक सदस्य उसके सामने नमस्कार அவருடைய करेंगे। சகோதரர்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. लेकिन उसके भाइयों को उसके ऊपर कोई அந்த भरोसा नहीं சொப்பனத்தின் மேல் था। தரிசனத்தின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. उसके स्वप्न के ऊपर, उसके दर्शन के ऊपर उन्हें भरोसा नहीं था। சொப்பனம் தரிசனம் கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தர், लेकिन वो सपनों और वो दर्शन दिया परमेश्वर यहोवा ने। ஒரு சொப்பனத்தையும் ஒரு தரிசனத்தையும் தேவன் வீணாக்குறவர் அல்ல. कोई भी स्वप्न, कोई भी दर्शन को தேவனுடைய परमेश्वर व्यर्थ வார்த்தைகளை नहीं ஒருபோதும் करेंगे। அவர் வீணாக்குற தேவன் அல்ல. परमेश्वर के वचन को, उनके वादा को कभी वो तुच्छ नहीं छोड़ेंगे। என்ன நடந்தது? क्या हुआ? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 42वां अध्याय 6ஆம் வசனத்திலே 6वां वचन में யோசேப்பு அந்த தேசத்தின் அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார். यूसुफ तो मिस्र देश का अधिकारी था और देश के सभी लोगों को हाथ वही अन्न बेचता था, और यूसुफ के भाई और उनके सभी लोग उसके गिरकर उसके दंडवत யோசேப்பின் किए। சகோதரர் வந்து அவனுக்கு முன்பாக முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார். यूसुफ के भाई आए तब सभी भूमि पर मुंह के बल गिर के दंडवत किए। அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டார். और अगले वचन में हम पढ़ते हैं कि यूसुफ ने उन्हें देखकर पहचान लिया कि वह उसके भाई लोग हैं। அவன் நினைத்திருப்பான், उसने सोचा होगा, கர்த்தர் எத்தனை நல்லவர், परमेश्वर कितना भला है। எனக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தை இந்த சகோதரர் தானே மறுதலித்தாங்க, இதெல்லாம் நடக்குமா நினைச்சாங்க. मुझे परमेश्वर ने दिया गया स्वप्नों को ये भाइयों ने ही उन्होंने तुच्छ माना और कहा कि ये सही नहीं होगा। இப்பொழுது எனக்கு முன்பாக இவர்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து வணங்குகிறார்களே। लेकिन आज मेरे सामने ये सभी मुंह के बल गिर के दंडवत कर रहे हैं। நல்ல தேவன், मेरे परमेश्वर कितने भला என் परमेश्वर தேவன் है। எத்தனை உண்மையுள்ள தேவன்। मेरे परमेश्वर कितना सच्चा परमेश्वर है। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான मुझे सुनने वाले मेरे प्रिय இந்த लोग, வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்படட்டும். आज ये वचन आपके साथ बात करना है। கருத்துக்குள்ளாக நம்மை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். अपने हाथों के अंदर परमेश्वर ने अपने लिए एक मकसद रखा है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष அவருடைய करेंगे। கரத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. अपने उनके हाथों में एक बचावट है। அவருடைய கரத்திலே நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. उनके हाथों में एक हमारे लिए एक हमारा भविष्य है। ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. आखिरी में एक कार्य को बोलकर समाप्त करता हूँ। ஏசாயா 62ஆம் அதிகாரம் आयसाया 62वां अध्याय 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். तीसरा वचन हम सभी ले நீ लेंगे। கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய்.
तो यहोवा के हाथ में एक शोभायमान मुकुट और अपने परमेश्वर की हथेली में राज मुकुट ठहरेगी। இங்கே ரெண்டு முறை இந்த கர்த்தருடைய கரங்களை ஆண்டவர் இங்கே பேசுறார். यहाँ पर 2 बार परमेश्वर के हाथों நீ के बारे में बात கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் நீ தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமா இருப்பாய். तो यहोवा के हाथ में एक शोभायमान मुकुट और अपने परमेश्वर की हथेली में राज मुकुट இந்த ठहरेगी। வசனங்களை நினைத்து கர்த்தரை கனப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். ये वचनों को याद स्मरण करके परमेश्वर का आप महिमा कीजिएगा। எத்தனை பாக்கியசாலிகளாக ஆண்டவராய் கர்த்தர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். कितने भाग्यशाली बनाकर परमेश्वर ने हमें इस जगत में रखा है। இதை போன்ற ஒரு ஸ்லாக்கிய உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. ऐसा एक भाग्य हम किसी को भी नहीं है इस संसार में। ஒரு மேன்மையானவர்கள் அல்ல, அத்தனை உயர்ந்தவர்கள் அல்ல. हम इतने उन्नति या प्रधान लोग नहीं हैं। மற்றவருடைய பார்வைக்கு நாம் எந்த நிலைமையிலும் மேலானவர்கள் அல்ல. दूसरे लोगों के दृष्टि से देखा जाए कि हम कभी किसी से भी हम बढ़कर नहीं हैं। கர்த்தர் நம்மை பார்க்கிறார். लेकिन परमेश्वर हमें देखते हैं। தேவன் நம்மை அழகுபடுத்த நினைக்கிறார். परमेश्वर हमें खूबसूरत करना நம்மை चाहते हैं। பூர்ணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். हमें पूर्ण से सजावट करना चाहते हैं நீ परमेश्वर। அப்படித்தான் இந்த முடிவுல இருக்கணும். तो ऐसा ही होना है। நீ எண்டில் இப்படித்தான் வரணும். तो अंत में ऐसा ही रहना है। உன்னை நான் முடிவுல நான் எப்படி பார்க்கணும்னா ராஜமுடியாய் ராஜ கிரீடமாய் உன்னை நான் பார்க்கணும். तुझे अंत में मैं कैसा देखना है? एक राज मुकुट के तरह दिखना है। தேவன் எவ்வளவு நல்லது. परमेश्वर कितना भला परमेश्वर। மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம அற்பமாய் இருக்கலாம். दूसरों के सामने हम एक तुच्छ माना நம்முடைய जाएंगे। சொந்த பந்தங்கள் சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவிதமாய் ஸ்தோத்திரம் ரொம்ப அற்பமாய் நினைக்கலாம். और हमारे रिश्तेदार, हमारे घर वाले या हमारे बाकी सब आजू बाजू के लोग हमें एक तुच्छ माना जाते हैं। இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகி உங்களை ஆண்டவர் கவனிக்கிறார். நீ என் கையிலே அலங்காரமான கிரீடம், என் கரத்திலே நீ ராஜமுடியாய் இருப்பாய். लेकिन यीशु के लहू से धुले हुए हमें परमेश्वर ध्यान देते हैं और कहते हैं कि तू मेरे हाथ में शोभायमान मुकुट और मेरे हथेली में राज मुकुट ठहरेगी। நாளும் உலக மக்களுக்கு முன்பாய் நம்மை நீசனாய் கர்த்தர் நினைக்கவே மாட்டார். और कभी भी परमेश्वर इस संसार के लोगों के सामने हमें कभी भी तुच्छ नहीं मानेंगे। நம்முடைய பிள்ளைகள் அப்படி நினைக்கலாம். हम अपने बच्चों को ऐसे सोचते ஆனா होंगे, ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நாள் அப்படி நினைக்க மாட்டார். लेकिन परमेश्वर यहोवा कभी भी वैसे नहीं सोचेंगे। நீங்க இருக்கிற வீடுகள் சாதாரணமாய் இருக்கலாம். आप रहने वाले जो स्थान है, जो घर है, वो साधारण सा होगा। வேலை ஒருவேளை ஒரு சாதாரணமான ஒரு வேலையா இருக்கலாம். आप जो काम कर रहे हैं वो छोटा सा एक साधारण काम होगा। தேவனுடைய பார்வையில நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? लेकिन அலங்காரமான கிரீடம். लेकिन परमेश्वर की दृष्टि में आप कैसे हैं? एक राज मुकुट है। ஓ நீ ராஜாவுடைய கிரீடமாக இருக்க. एक राज मुकुट की तरह आप உன்னை நான் பார்க்கும்போது அலங்காரமான ஒரு கிரீடமாய் பார்க்கிறேன். मैं तुझे जब देखता हूँ एक शोभायमान मुकुट की तरह देखता மகளே हूँ। உன்னை நான் பார்க்கும்போது அலங்காரமான கிரீடமாய் பார்க்கிறேன். मेरा बेटा, मेरी बेटी, मैं तुझे एक शोभायमान मुकुट की तरह मुझे तुझे देखता हूँ। Praise the Lord. हालेलुया। கர்த்தர் நம்மை எவ்வளவாய் கவனிக்கிறார். परमेश्वर हमें कितने अच्छे से स्मरण करते हैं। ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடுவதற்காக பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு போலியான ஒரு தீர்க்கதரிசியை பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தார். मोआबी राजा जो है वो इस्राएलियों को मार डालने के लिए यहाँ बिलाम नामक एक झूठा एक भविष्यद्वक्ता को पैसा देकर उसे बुलाया गया था। இந்த ஜனங்களை எப்படியா நீ சபிச்சிரணும்ப்பா. कैसे भी करके इन लोगों को तू श्राप देना है நீ சொல்லிட்டீன்னா அது அப்படி நடக்கும். और तू जैसा कहेगा वैसा ही होगा। சொல்லுங்க நீங்க பார்த்திருப்பீங்க. और कई लोग आप देखते होंगे बोलते हैं, என்னுடைய நாவல கருப்பு இருக்குது, கருப்பு நாக்கு, கருநாக்கு, நான் சொன்ன அப்படியே நடந்துரும். और मेरे जीभ में काले तिल है, मैं जो भी कहूँगा वैसा ही होगा। சொல்றவங்களே நீங்க பார்த்திருப்பீங்க. ऐसे बोलने वाले लोगों को आपने देखा होगा। இந்த பிலேயாம் சொன்னது அப்படியே நடக்கும். ये बिलाम ने जो कहा वैसे ही होगा। இப்ப அவன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றான்? अब वो देखकर वो क्या कहता है? மற்றவர்களுக்கு முன்பாக, மோவாபு ராஜாவுக்கு முன்பாக, மற்ற தேசத்தாருக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் என்னமோ சாதாரணமான மக்களா என்னவனா செஞ்சிடலாம்னு நினைச்சாங்க. और दूसरे लोगों के सामने, दूसरे राजाओं, मोआबी राजाओं के सामने इजरायलियों को बहुत उन्हें तुच्छ साधारण मनुष्य माना गया। மந்திரம் பண்ணாம அவங்களை அழிச்சிடலாம்.
उन्हें एक मंत्र किया तो उन्हें मार डाल सकते அவங்கள हैं। சூனியம் வச்சு அவங்கள அழிச்சிடலாம். उन्हें कोई तांत्रिक तंत्र मंत्र कर उन्हें नष्ट हो வாயிலிருந்து सकते हैं। தவறான வார்த்தை சொன்னா அப்படியே நடந்துரும், அவங்க அழிஞ்சு போவாங்க. हम मुंह से एक गलत शपथ निकलते ही वो वैसे ही नष्ट हो जाएंगे। கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கிறார்? लेकिन हम परमेश्वर उन्हें किस तरह என் देखते ஜனமே என் கையில நீ அலங்காரமான கிரீடம். परमेश्वर कहते हैं कि मेरे लोग मेरे प्रजा तू मेरे हाथ में एक शोभायमान ராஜாவுடைய முடியாக ராஜாவின் கிரீடமாய் இருக்கிறார். मेरे हथेली में तू राज मुकुट जैसा ठहरेगा। எவ்வளவு நல்லது! कितने अच्छे परमेश्वर है। இந்த ஸ்தோத்திரம் இந்த பேலியாம் வந்தார். ये बिलियाम आया, சபிப்பதற்காக வந்தார். श्राप कर देने के लिए आ गया। ஜனங்களை எப்படி சபித்து விட வேண்டும் என்று பார்த்தார். ये लोगों को कैसे भी करके श्राप देना है करके आया। கண்ணுக்கு அந்த ஜனங்களை எப்படி தெரிந்தாங்க? अब उसके दृष्टि में लोग कैसे दिखने लगे? ஏன் அவங்கள சபிக்க முடியலன்னா, क्यों उन्हें श्राप नहीं दे पाया? இவன் கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். उसके आँख को परमेश्वर ने नहीं खोला। அந்த மனுஷிகமான கண்ணு இவனை விட்டு போயிருச்சு. वो एक मानसिक जो आँख है, शरीर का आँख उससे निकल गया। சாதாரணமா இவன் பார்க்கிற கண்ணு இப்ப அவனுக்கு இல்ல. अब जो साधारण जो मनुष्य देखता है उसका वो दृष्टि नहीं है। கர்த்தர் திறந்துட்டார். अब उसके आँख खुल गए। இப்ப அவன் திறந்த உடனே அவன் அந்த ஜனங்களை பார்க்கிறான். अब वो उसे उन लोगों को देखता है। என்னாகமம் 24ஆம் அதிகாரம் गिनती का पुस्तक 24वां अध्याय 6ஆம் வசனத்திலே 6 वचन में பைபிள் இப்படி சொல்லுகிறது, शास्त्र ऐसा कहता है, கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சம் போல இவர்களை நான் பார்க்கிறேன். यहोवा ने लगाए एक देवदारू के तरह वैसे दिख रहे हैं ये लोग। இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிப்பேன். इस वचन को मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। 24ஆம் அதிகாரம் 24वां अध्याय 6ஆம் வசனத்திலே அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. वो तो नालों व घाटियों की नाय और नदी के तट की वाटिकाओं के समान और यहोवा के लगाए हुए अगर के वृक्ष और जल के निकट के देवदारों की तरह है। கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல அவர்களை நான் பார்க்கிறேன். यहोवा ने लगाए हुए अगर के वृक्ष की तरह है। சந்தன மரங்கள் चंदन के जो वृक्ष है ரொம்ப ரேரா இருக்கும், बहुत ही अजब होता है। எல்லா இடத்துலயும் அது வச்சிட முடியாது. साधारण सा वो सभी जगह पे लगाए नहीं யாரும் सकते திருடிட்டு हैं, போயிருவாங்க. क्योंकि उसे कोई भी चुरा ले सकता है। காஸ்ட்லியான ஒரு மரம். वो बहुत महंगा एक वृक्ष होता அதனுடைய है। ஒவ்வொரு பகுதியும் வாசனை நிறைந்ததா இருக்கும். उसका हर एक वृक्ष का हर एक बाग जो है वो बहुत அதை सुगंधित होता அதனுடைய है। வாசனை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. उसे उस सुगंध को पसंद करने वाले कोई ना पसंद करने वाले ஆண்டவர் कोई இந்த नहीं होगा। ஜனங்களை மற்றவர்கள் அற்பமாய் நினைத்தாலும் தேவன் இவர்களை எப்படியாக வைத்தார்? உன்னை நான் சந்தன மரம் போல நான் வைத்திருக்கிறேன். लेकिन दूसरे लोग ने जो इन्हें तुच्छ माना था, लेकिन परमेश्वर ने उन्हें कहा है कि मैं तुझे चंदन के वृक्ष की तरह மரங்களைப் लगा போல நான் உன்னை நட்டி வைத்திருக்கிறேன். मैंने तुझे चंदन के वृक्ष की तरह लगा के रखा हूँ। எங்க வைத்திருக்கிறேன்? நதி ஓரத்திலே. कहाँ पर रखा हूँ? एक जल के निकट நீ में, செழிப்பாக இருப்பாய். ताकि तू वैसे ही ஒரு हरा நாள் भरा வறட்சி रहे। உனக்குள் வராது. कोई सूखापन तुझ में नहीं आएगा। இரண்டாவது எப்படி அவன் பார்க்கிறான்? दूसरी बात वो कैसे उन्हें देखता है? 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 24:8 में हम देखते हैं। 9ஆம் வசனத்தில் இப்படி நான் பார்க்கிறோம், 9वां அவன் वचन में சிங்கம் போல அவர்கள் படுத்து கிடக்கிறார். वो उन्हें सिंहनी की तरह उन्हें दिखाई देते हैं। அவர்களை ஆண்டவர் எப்படி அவனுக்கு முன்னாடி காட்டுகிறார்? அவன் ஒரு லைன், அவன் ஒரு சிங்கம். वो सिंह और सिंहनी की नाई लेट गए जैसे उन्हें दिखाई देता 7ஆம் है। வசனத்திலே எலும்புகளை நொறுக்கி அவர்களை தம்முடைய அம்புகளாலே நொறுக்கி போடுவார்கள், அவர்களை பட்சித்து போடுவார்கள். और 8वां वचन में उनकी हड्डियों को टुकड़े टुकड़े करेगा और अपने तीरों से उनको அவர்களை பட்சித்து விடுவார்கள். அவருடைய எலும்புகளை நொறுக்கி விடக்கூடிய ஒரு வீரம் நிறைந்த பலமுள்ளதான சிங்கம் போல அவர்கள் இருக்கிறார்கள். और उनके हड्डियों को टुकड़े टुकड़े करके उनके तीरों से उनको बेधेगा, वैसे एक बलवंत सिंह के तरह था। மற்றவருடைய பார்வைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க?
दूसरों के दृष्टि में वो कैसे दिख रहे அப்பவே थे, நினைச்சாங்க बहुत उन्हें नीच माना गया ஒரு था। ஒரு மந்திரம் வச்சிட்டா அவனை மாத்திரலாம், एक मंत्र से ही उन्हें बदल सकते हैं, ஓ சாபம் போட்டா அவனை மாத்திரலாம், उन्हें श्राप देकर उसे बदल सकते ஆனா हैं, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல. लेकिन उनसे वो कुछ नहीं कर எப்படி पाए। இருந்தார்கள்? वो कैसे थे? அவர்கள் ஸ்தோத்திரம் பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है, வேதம் அருமையாய் சொல்லுகிறது, शास्त्र अच्छे से कहता है, அவர்கள் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நொறுக்குகிற ஒரு சிங்கம் போல கர்த்தர் அவளை வைத்தார். यहोवा ने लगाए एक चंदन का वृक्ष और परमेश्वर और वो सिंह के जैसे जो उनके हड्डियों को टुकड़े टुकड़े कर பார்வைக்கு எப்படி இருக்கலாம்? दूसरों के दृष्टि में हम कैसे தேவனுடைய भी हो பார்வைக்கு सकते நீங்க எப்படி हैं, இருக்கிறீங்க அதை யோசிக்கணும். लेकिन परमेश्वर की दृष्टि में आप कैसे दिखते हो वो स्मरण करना है। அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் प्रेरित का पुस्तक 6वां अध्याय 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15 वचन ले लेंगे। எல்லாருடைய முகங்களும் ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் இப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஸ்தேவான் மேல் தான் இருந்தது. उनका सहारा मुखड़ा जो है अब वो सभी स्तेवान के और था। அவன் முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். और उन्होंने देखा कि उसका मुखड़ा स्वर्ग दूत का सा देखा। சாவதற்கு முன்பாக அவருடைய முகத்தை ஆண்டவர் இப்போ ஃபேஸ் பண்ணி காட்டுறார். अभी उसके मृत्यु से पहले परमेश्वर उसके मुखड़ा को सबके सामने दिखाते இவனை தான் நீ हैं। கல்லெறிந்து கொல்ல போற, इसे ही तो मारने वाला நீ है। நினைக்கிற இவன் சாதாரணமான ஒரு சமயக்காரனை நீ நினைக்கிற, तुझे लगता है कि ये साधारण सा एक नौकर है, இவனை நாம எப்படி வேணாலும் அழித்து விடலாம் என்று நீ நினைக்கலாம். लेकिन तू सोचा लेगा कि हम कैसे भी करके इसे ஆனால் मार இவனுடைய डालेंगे। ஒரிஜினாலிட்டி என்ன என்பதை உனக்கு நான் காண்பிக்கிறேன் என்று கர்த்தர் காண்பித்தார். அவருடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார். लेकिन इसकी सच्चाई क्या है करके मैं दिखाता हूँ करके परमेश्वर ने दिखाया कि उसका मुखड़ा स्वर्गदूत सा दिखाई दिया। கர்த்தர் எவ்வளவு நல்லவர். तो परमेश्वर कितना भला है, யோசிச்சு பாருங்க. सोच कर देखिए। அவங்க நம்மள அற்பமா நினைக்கலாம், दूसरे लोग हमें तुच्छ समझेंगे, ஆண்டவராய் கர்த்தர் நம்மை உயர்த்தி காண்பிக்கிறார். लेकिन परमेश्वर हमें एक प्रधान स्थान देते ஓ हैं। உங்களை ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், என் கையிலே நீ அலங்காரமான கிரீடம், என் கரத்திலே நீ ராஜாவுடைய கிரீடம். परमेश्वर हमसे कहते हैं कि तू मेरे हाथ में सौभाग्यवान मुकुट और मेरे हथेली में एक राज मुकुट की तरह ठहरेगा। 3 காரியங்களை நான் சொன்னேன். 3 कार्यों को मैंने आपसे बांटा। ஒன்று அவருடைய கரத்திலே பாதுகாப்பு, पहली बात उनके हाथों में अपने आप को संभाल कर रखना। அவருடைய கரத்திலே இரண்டாவதாக நம்முடைய எதிர்கால திட்டங்கள், दूसरी बात उनके हाथों में अपने भविष्य का मकसद योजना। மூன்றாவதாக तीसरी बात அவருடைய கரத்திலே நம்மை அழகுபடுத்துகிற ஒரு அழகு நிறைந்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்து நம்மை காண்பிக்கிறார். और उनके हाथों में तीसरी बात उनके हाथों में हमें एक खूबसूरत सा सजावट का एक चित्र बनकर खोद कर रखे हैं। பூர்ணத்திலே நீ இப்படி இருப்பாய், उनके पूर्णता में तू किस तरह दिखे, நான் அப்படித்தான் வைக்க போறேன். मैं तुझे इसी तरह देखने करने वाला हूँ। இப்பொழுது நீ சாதாரணமா நினைக்கலாம், अब तू दूसरे लोगों के सामने तू एक साधारण व्यक्ति दिखेगा, நான் ஒரு தேவதூதனை போல, लेकिन मैं तुझे एक स्वर्ग के दूत நீ की तरह, உன்னை ஒரு அலங்காரமான கிரீடம் போல, तुझे एक सौभाग्यवान நீ मुकुट की तरह, ராஜாவுடைய தலையில் இருக்கிற முடியை போல, तू राजा के सिर पे जैसा एक मुकुट की तरह, நீ நான் நாட்டின சந்தன மரங்களை போல, और तू मैंने लगाया हुआ एक चंदन के वृक्ष की எல்லாரையும் तरह, பட்சித்து போடுகிற ஒரு சிங்கத்தை போல, सभी को मार डालने वाला एक सिंह की तरह, ஒரு தேவதூதனை போல உன்னை நான் பார்க்கிறேன். एक स्वर्ग के दूत की तरह मैं तुझे देखता हूँ। மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை நீ நினைக்காதே. दूसरे लोग तुझे किस तरह देखते हैं तक करके ना सोचना। நான் காண்பிப்பது மாத்திரமல்ல, இதை போல உன்னை நான் உயர்த்துவேன். मैं तुझे ना कहीं वो दिखाऊंगा, लेकिन उसी तरह मैं तुझे उन्नति स्थान दूंगा। இதை போல உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். उसी तरह मैं तेरे जीवन को बदलूंगा। என்னுடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு. मेरे हाथों में तू अपने आप को अर्पण करना। ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு பேசுறார். परमेश्वर इस सुबह के समय पर आपके साथ बात करते हैं। உன்னுடைய கரத்திலே நான் வைக்கிறேன். परमेश्वर आपके हाथों में मैं अपने आप को रखता கரத்திலே हूँ। நான் அடங்குகிறேன். आपके बलवंत हाथ में अपने आप को बंद करके रखता हूँ। என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய பலவீனங்களையும், என்னுடைய வியாதிகளையும், என் தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
मेरे परिवार, मेरे घरानों को, मेरे बच्चों को, मेरे सारी जरूरतों को आपके पवित्र हाथों में अपने आप को अर्पण करता हूँ। நீங்கள் பொறுப்படுத்திக் आप संभाल लीजिएगा। கர்த்தர் அதை போல செய்வார். परमेश्वर उसी तरह करेंगे। நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना அவருடைய करेंगे। கை குறுகவில்லை. उनका हाथ का छोटा नहीं हुआ அவருடைய செவி மந்தமாக. और उनके कान हमारे बातों को न सुने वैसा छोटा விசுவாசியே नहीं हुआ। நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தான் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. கை குறுகவில்லை, हम प्रार्थना करेंगे परमेश्वर के हाथ छोटा नहीं हुआ, மாறவில்லை, उनका वादा नहीं बदला, அவருடைய கரத்தை நினையாமல் போனார். उनके हाथों को उन्होंने स्मरण नहीं எத்தனை किया। நஷ்டம், எத்தனை தோல்வி, எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். कितने नष्ट, कितना हार और कितना निंदा और कितना अपमान। இந்த காலையில அவருடைய கரத்தை நோக்கி பாரு. इस सुबह के समय पर उनके हाथ के அவருடைய ओर आप கரத்திலே देखिएगा। உங்களை ஒப்புக்கொடுங்க. अपने अपने आप को उनके हाथों में अर्पण कीजिए। ஆண்டவரே, இது என்னால் முடியாது, परमेश्वर ये मुझसे नामुमकिन है, இது என்னை வேதனைப்படுத்துகிறது, ये मुझे बहुत दर्द दे रहा இது है, என்னை துக்கப்படுத்துகிறது. ये मुझे बहुत दुख दे रहा है, மாற்றுங்க, बदलिएगा। கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. परमेश्वर से अर्पण कीजिए। கர்த்தர் அற்புதங்களை செய்வார். परमेश्वर अद्भुत कार्य நீங்க करेंगे। நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வார். आप सोचने से भी, आप पूछने से भी अधिक परमेश्वर करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित समय के लिए हम धन्यवाद देते இந்த हैं। வார்த்தைகளை கேட்ட ஒரு பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைப்படுவீராக. इस वचनों को सुनने वाले हर एक लोगों से இந்த परमेश्वर आप வார்த்தைகள் आपका வெறுமையாக आशीर्वाद வராமல் அனுப்பின காரியமாக வாய்க்க வேண்டும். और ये वचन खाली नहीं जाना चाहिए, जिसके लिए भेजा गया वो पूरा होना ஆண்டவரே, है। உம்முடைய கரத்திலே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. परमेश्वर आपके हाथों में हमारे लिए एक बचावट है। உம்முடைய கரத்திலே கர்த்தாவே எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இருக்கிறதப்பா. आपके हाथों में परमेश्वर हमारे लिए एक भविष्य है। உம்முடைய கரத்திலே எங்களுடைய எதிர்காலத்திலே நாங்கள் எப்படி இருப்போம், இருக்க போகிறோம் என்பதை கர்த்தாவே எங்களை அழகுபடுத்தி பூர்ணப்படுத்தி காண்பித்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे आपके हाथों में परमेश्वर हमारा भविष्य किस तरह रहेगा करके एक अच्छे से चित्र डालकर மற்றவர்களுக்கு एक पूर्ण முன்பாக किया उसके अंदर அற்பமாக நாங்கள் நினைக்கப்படலாம். दूसरों के सामने हम तुच्छ माने गए होंगे, எங்களை தேவனாய் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறீர்.
लेकिन परमेश्वर हमें आज देख रहे हो आप தகப்பனே எங்களை நீ பார்க்கிறீர்கள். हमें देखते हो आप परमेश्वर அலங்காரமான கிரீடமாய் பார்க்கிறீர்கள். एक सौभाग्यवान ராஜமுடியாக நீ பார்க்கிறீர்கள். एक राज मुकुट की तरह हमें देख रहे சந்தன மரங்களாய் பார்க்கிறீர்கள். एक चंदन के वृक्ष के समान हमें देखते எல்லாவற்றையும் हो பட்சித்து போடுகிற ஒரு சிங்கமாய் பார்க்கிறீர்கள். सब कुछ नष्ट करने वाला एक सिंह की तरह हमें ஆண்டவரே देखते हो। தேவ தூதனை போல எங்களை நீ பார்க்கிறீர்கள். एक स्वर्ग की दूत की तरह परमेश्वर आप हमें देखते हो। எத்தனை நல்ல தேவனை कितने பெற்று भला परमेश्वर हमने உம்முடைய पाया அன்பு இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். आपके आपके இந்த दया, வார்த்தைகள் प्रेम के लिए हम நூறாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கட்டும். और ये वचन 100 गुण बल देना है। அவங்களோட நீ பேசு. हम उनके साथ आप बात எல்லா कीजिए। மகிமைக்கான உமக்கு செலுத்துகிறேன். सारे महिमा आदर परमेश्वर இயேசு आप ही को देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே कतरे கர்த்தரை स्तोत्री ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை नामते ஸ்தோத்திரி. स्तोत्री आत्मावे कतरे कतरे स्तोत्री स्तोत्री. कतर सेद सकल सकल उपकारங்களை उपकारங்களை மறவாதே। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஸ்தோத்திரம் 8 மணிக்கு செய்தியை பாருங்க. ஆராதனையில கலந்து கொள்ளுங்கள். और रविवार 8 बजे को परमेश्वर का आराधना में भाग लीजिएगा और संदेश देखिएगा। फ्रेंड्स இருப்பாங்க, ஏன் அவங்களெல்லாம் நீங்க அறிமுகப்படுத்த கூடாது? आपको कितने सारे दोस्त होंगे, क्यों ये आराधना को दूसरों से आप शेयर नहीं करते हो? தான் திரும்ப திரும்ப பார்க்கிறீங்க. जो देखते हैं उन्हीं लोग दोबारा மற்றவங்களுக்கு देखते நீங்கள் हैं। அறிமுகப்படுத்துங்க. दूसरे लोगों को भी ये बताइएगा। எங்களுக்காக ஜெபிங்க, हमारे உங்களுக்காக लिए। நாங்களும் ஜெபிக்கிறோம். हमारे लिए प्रार्थना कीजिए, आपके लिए हम प्रार्थना करेंगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन। आमीन।